இவன் கைய அசைச்சா பீர் பாட்டில் கூட உயிர் வந்து ஓடி போய் இவனுக்கு ஒரு பீர் வாங்கிட்டு வருது. அப்புறம் சட்டையெல்லாம் அதுவா மாட்டி விடுது. சாப்பாடும் தானா ஊட்டி விடுது. இந்த பவரை வச்சு பொல்லாத வேலையெல்லாம் பண்றான். கடைசியா எங்க கொண்டு வந்து விட்டுருக்க பாத்தையா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு சம்பவத்தோட முடிக்கிறாங்க. இப்படி ரொம்பவுமே என்டர்டைன்மெண்டா ரொம்ப ஃபன்னா சொன்ன படம் தான் அப்சல்யூட்லி எனிதிங். படத்தோட ஆரம்பத்துல விண்வெளியில ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மனுஷங்க ரொம்ப மோசமானவங்க, இவங்கள அழிக்கலாமா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் வைக்க முடிவு பண்றாங்க. பூமியில இருக்கிற யாராவது ஒரு சாதாரண மனுஷனை செலக்ட் பண்ணி அவனுக்கு எதை நினைச்சாலும் கைய ஆட்டி சொன்னா அது உடனே நடக்கும் அப்படிங்கிற ஒரு செம்ம பவரை கொடுக்கறாங்க. அவன் அந்த சக்தியை வச்சு நல்லது பண்ணா பூமியை விட்டுடுவாங்க, இல்லன்னா மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. இந்த சக்தி யாருக்கு கிடைக்குதுன்னா நம்ம ஹீரோ நீலுக்கு தான். இவன் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். எப்பவும் எதையாவது சொதப்பிட்டே ஹெட் மாஸ்டர்ட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பாரு. இவனுக்கு தான் வீட்டுக்கு கீழே இருக்கிற கேத்ரின் மேல பயங்கரமான லவ். ஆனா அவளுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர். ஒரு நாள் நீல் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போதுதான் திடீர்னு அந்த மேஜிக் பவர் அவருக்குள்ள வந்துடுது. நீலுக்கு இந்த பவர் வந்த விஷயம் இன்னும் தெரியல. ஸ்கூல்ல அவரோட கூட வேலை பார்க்கற ஃப்ரெண்ட் ரே கூட சாப்பிட்டுட்டு இருக்கார. இவன் சும்மா விளையாட்டா இந்த டென்சின்னு ஒரு கிளாஸ் இல்லாம இருந்தா பரவாயில்லன்னு கையாட்டி சொல்றான். அடுத்த நிமிஷமே டமார்னு ஒரு சத்தம். அவன் வேலை பார்க்கற ஸ்கூல் நிஜமாவே பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நாம சொன்னது நிஜமாவே மடக்குதான்னு வீட்டுக்கு வந்து அவனோட நாய்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். எனக்கு அப்படியெல்லாம் எந்த பவரும் இல்ல, நான் சொன்னனால எதுவும் ஆகல, எல்லாமே தற்செயலா நடந்ததுன்னு புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பிளாஸ்ட்ல 38 குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் புலம்பிக்கிட்டே அவனோட பவரை செக் பண்ணி பாக்குறான். ஒரு பீர் ஒன்னு குடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த பீர் வாஷ் பேஷனுக்குள்ள சிந்திருது. அப்போ அந்த பீர் மறுபடியும் பாட்டிலுக்குள்ளேயே போகட்டும்னு சொல்றான். அதே மாதிரி உள்ள போகுது. அப்புறம் எனக்கு இந்த பீர் வேண்டாம், இன்னொரு புது பீர் வேணும்னு சொல்ல பீருக்கு உயிர் வந்து பீர் வாங்கறதுக்கு ஓடுது. அது பின்னாடியே நம்மால ஓடுறான். நான் பீர் வாங்கிட்டு வர சொல்லல, நீ எங்க போறன்னு அது பின்னாடியே ஓடுறான். அது ஒரு பீர் கடைக்கு போய் கண்ணாடிய உடைச்சு உள்ள போகுது. அப்புறம் இந்த பவர் கொஞ்சம் டேஞ்சர் தான் போல, கொஞ்சம் மாத்தி சொன்னாலும் சோலி முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த பவரை வச்சு செத்து போன 38 குழந்தைங்கள உயிரோட கொண்டு வரணும்னு நினைக்கிறான். செத்து போனவங்க எல்லாம் உயிரோட வரணும்னு சொல்றான். அப்போ டெட் பாடியா இருந்தவங்க எழுந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சுடுகாட்டுல இருந்து எல்லா பணமும் எந்திரிச்சு வருதுங்க. ஹீரோ அலண்டு போயிடுறான். ஐயோ, நான் இப்படி கேட்கலன்னு சொல்லி சரி அந்த பிளாஸ்ட் நடக்காம இருக்கணும்னு சொல்றான். அப்புறம் அந்த கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த சீன் வருது. அப்புறம் தலைவனுக்கு பவர் கிடைச்சதும் தான் கிடைச்சது. அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்றான். சாப்பிட்டுட்டு ஊட்டி விட சொல்றான். ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட சொல்றான். அப்புறம் எனக்கு ஒரு சூப்பர் பாடி வேணும்னு சொல்றான். உடனே அவன் அர்னால்டு மாதிரி மாறுறான். ஆனா முகம் அப்படியே இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு பெரிய பதவி வேணும்னு கேக்குறான். அப்புறம் தலைவன் லவ் பண்ற கேத்ரின் கிட்ட போறான். அவளுக்கு என் மேல ரொம்ப லவ் வரணும்னு வரம் கேக்குறான். அடுத்த நிமிஷமே அவ ஒரு சைக்கோ மாதிரி இவன் பின்னாடியே சுத்துறா. நீல், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லன்னு ஓவரா பண்ண ஆரம்பிக்கிறா. இத அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்துட்டு வயித்தெரிச்சல்ல சுத்திட்டு இருக்கா. நம்மாலும் பவரை வச்சு அவனோட ஃப்ரெண்டு லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ரே லவ் பண்ற பொண்ணு அவனை கடவுள் மாதிரி பாக்கணும்னு சொல்ல அப்போ இருந்து இதோட அலப்பற ஸ்டார்ட் ஆகுது. ரே எங்க போனாலும் அங்க போஸ்டரை தூக்கிட்டு ஒரு கேங்க சேர்த்துட்டு வந்துருது. இப்படியே போயிட்டு இருக்க மேல இருக்கிற அந்த ஏலியன் எல்லாம் இவன் ஒரு நல்லதும் பண்ற மாதிரி இல்லையேன்னு சொல்லி பேசிட்டு இருக்குதுங்க. அப்புறம் தலைவன் அவனோட லவ் ஃபீலிங்க நாய் டென்னிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. அப்போ நீ மனுஷங்கள மாதிரியே பேசுன்னு சொல்ல கைய அசைக்க அதுவும் பேச ஆரம்பிக்குது. டேய், டெய்லி பேசி பேசி கொல்றையே, பேசுறதுதான் பேச, எனக்கு 4 பிஸ்கெட்டை போட்டுட்டு பேசுடான்னு சொல்லுது. நீ இவ்ளோ நேரம் இதுதான் சொல்லிட்டு இருந்தியான்னு கேட்டுட்டு ஒரே ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போடுறா. அப்புறம் அங்க கேட்ரின் வர்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இந்த நாய் பையன் சும்மா இருக்காம, நீல் சீக்கிரம் வா, அவகிட்ட பேசுனது போதும், ஐ லவ் யூ, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா இல்லையான்னு சொல்லுன்னு சொல்லி அவனோட லவ்வுக்கே ஆப்பு வைக்குது. நீ என்ன ஒரு ஆம்பளைய லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறாங்க. உன்னை பேச வச்சேனல்ல, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டான்னு சொல்லிட்டு திட்டுறான். அப்புறம் கேத்ரின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவளை சமாதானம் பண்ணிட்டு இருக்க கேத்ரினோட எக்ஸ் லவ்வர் கிராண்ட் வர்றான். தலைவன் கிட்ட இருக்கிற பவர் தெரியாம அவன்கிட்டயே வந்து துப்பாக்கிய நீட்டுறான். அப்போ நம்மால அவனை ஒரு வழி பண்ணிடுறான். அப்புறம் பவர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி இருந்து தலைவன் தலையிலேயே பொக்குன்னு விட்டுட்டு கட்டி போடுறான். ஒரு லெட்டர்ல அவனுக்கு தேவையானதெல்லாம் எழுதி கொடுக்கறான். இதெல்லாம் நீ சொல்லி கைய அசைக்கணும். அவனை ஏதாவது சொதப்புனா உன் நாய் ஓவரா பேசுது, அது பேசுற வாயிலேயே சுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். டேய், உங்க சண்டையில ஏன் வாயை ஏண்டா வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னு டென்னிஸ் புலம்பிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆசையை படிக்கிறான். ஊர்ல இருக்கிற எல்லா வெள்ளக்காரனுக்கும் பெரிய காது, பெரிய ராட்சச பாதம் வர வைக்கணும்னு போட்டிருக்கு. அடே அல்ப, இந்த கருமத்துக்காக வாடா என்ன கட்டி போட்டேன்னு சொல்லி அவன் எழுதி இருக்கிறதெல்லாம் படிக்கிறான். அப்படி படிச்சுட்டே இருக்க கேத்ரின் அங்க வராங்க.
அப்போ இந்த தருதல இப்போ கேத்தரின் என்ன பயங்கரமா லவ் பண்ண வைன்னு சொல்றான். நம்மாலும் வேற வழி இல்லாம அப்படியே பண்றான். அப்போ அவங்க கட்டி புடிச்சு உருண்டுட்டு இருக்க டைம்ல டென்னிஸ அவுது விட சொல்லிட்டு அவனும் ரிலீஸ் ஆகுறான். அப்புறம் கேத்தரின பழைய நிலைமைக்கு ஆக்கிடுறான். அப்புறம் அந்த டுபாகூர ஒரு நாயா மாத்திடுறான். அப்புறம் கேத்தரினும் கோவிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு பார்க்ல நாய் கூட உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான். இந்த பவரை வச்சு உருப்படியா எதுவும் என்னால பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்க, மேல ஏலியன் எல்லாம் பூமிய அழிக்க ரெடி ஆகுதுங்க. அதே சமயத்துல இங்க தலைவன் கிட்ட இருக்கிற பவர் எல்லாத்தையும் அவனோட நாய் கிட்ட கொடுக்கறான். அப்போ அது கைய அசைச்சு ஒன்னு சொல்லுது. இந்த பவர் எங்க இருந்து வந்ததோ அங்கேயே போய் அழியட்டும்னு சொல்ல, நேரா மேல அந்த ஸ்பேஸ் ஷிப் பிளாஸ்ட் ஆகுது. அப்புறம் நம்மால கேத்தரின் கிட்ட போய் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு ப்ரொபோஸ் பண்றான். இங்க நம்ம டென்னிஸ் ஒரு நாய் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. இந்த கருப்பு நாய் யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம மிலிட்டரி தான். இன்னைக்கு படம் ரொம்ப என்டர்டெயின்மெண்டா போயிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த படத்துல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.